எந்த நிலையிலும் திரு விஜய் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கூட்டணிங்கிற விவகாரத்தில் நகர மாட்டார்னா திரு எடப்பாடி பழனிசாமியை இவ்வளவு மெனக்கிடணும் கரூர் விவகாரத்தில்? அதாவது அரசியல்வாதிகளை அரசியல்வாதியாக கொஞ்சம் பார்க்கணும். விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக மாறுறதுக்கு ஒரு முயற்சியாக எம்ஜிஆர் பேரையும் அம்மையார் ஜெயலலிதா பேரையும் அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கிறது, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி எதிர்கட்சி திமுக. அப்போ திமுகவோட காவல்துறை அப்படின்னு அதுக்கு ஒரு பேனர் கொடுத்து அந்த காவல்துறை சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுவரையிலும் கிடைச்ச லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் தானாக வந்து தர்மபுரியிலும் வேற அரூர் நினைக்கிறேன் 2-3 இடத்துல வந்து அவங்களே கொடியை பிடிச்சி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் கூப்பிடல. அதாவது எப்போ அதிமுக தொண்டனை நீ எடுக்கிறது இருக்கட்டும், உன் தொண்டனையும் நான் எடுப்பேன் அப்படின்றது அது ஒரு உள் அரசியல். ரெண்டாவது, தொண்டர்கள் ஒரு கட்சியில் வந்து ஒன்று சேர்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு சமிக்கையாக கூட இருக்கலாம். ரெண்டாவது. மூணாவது, தாவேகாவும் திமுகவும் அடிச்சுக்கிட்டோம். இந்த 41 பேர் செத்ததுக்கு யாரு காரணம்? உங்களுக்குள்ள நீங்கள் போட்டா போட்டி போட்டுன்னு வாங்க, நான் என் தேர்தல் வேலையை பார்க்குறேன்னு கூட ஒரு யூகமாக இருக்கலாம். ரூட் கிளியர் அவருக்கு. அது இன்னொன்று, பாண்டா வந்துட்டு பாஜக சொல்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சகோதரி சொன்னாங்க. அந்த ஃபோட்டோலாம் நல்லா உத்து பாருங்க, உட்காந்துருக்கிற ஸ்டைலை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன முனையிலே உட்காந்துருக்காரு? யார் வீட்டில் போய் பார்த்தது? இதெல்லாம் கிராபிக்ஸ்ல இல்ல, அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல. இடப்பற்றாக்குறையெல்லாம் இருக்கட்டும், அவர் உட்காந்துருக்கிற ஸ்டோரனே பாருங்க, நீங்க பொலிட்டிக்கல் லாங்குவேஜை பாருங்க. பாண்டா தான் போய் அதிமுக பொதுச் செயலாளரை பாக்குறாரு. இதே அமித்ஷாவா இருந்திருந்தா ஒரு ஹோட்டல்ல தங்கி இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி போய் எந்த புகைப்படத்தை சொல்றீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடந்த சந்திப்பு சொல்றேன் உங்களுக்கு. வந்து சாலை சந்திப்பு, அதாவது ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறத வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு ஏன் விஜய் அவர்கள் போக மாட்டேன்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. தனியா போலாமா, சேர்ந்து போலாமா, இல்லை நம்மளே தனியாக 100 சீட்டு 110 ஆட்சி பெற்றோம்னா அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அந்த பொலிட்டிக்கல் ஆழமோ தெரியாத காரணத்தால் அவரால் முடிவெடுக்க முடியல. ஆனால் யாருன்னா நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு டெல்லிக்கு ஆள் அனுப்புகிறாரு. ஆதவர்ஜனை வச்சு பேசுகிற மாதிரிலாம் தகவல் வந்தது. ராகுல் காந்தி கிட்ட அவர் பேசினார், அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த தகவல்லாம் வருது. ஒருவேளை திமுக விஜய் இந்த நேரம் கைது செய்திருந்தால் தாவேகா கூட்டணிக்கு போயிருக்கோம். அப்படி எங்க கைது செய்தா போயிருவாங்களோன்னு அந்த அரசியல் பயத்தினால கூட திமுக கைது செய்யாம இருந்திருக்கலாம். இல்ல இது கோர்ட் ரீதியா பார்த்துக்கிட்டோம், காவல்துறையை பார்த்துக்கிட்டோம் கூட முதலமைச்சர் வந்து பெருந்தன்மையா வந்து இதுல அரசியல் பண்ண வேணாம், இது வந்து லெட் இட் டேக் இட் லீகல் ப்ராசஸ் கூட நினைச்சிருக்கலாம். பட் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்லுங்க, நிறைய அதிமுகல 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருன்னா 1-2 பேர் இதுக்கப்புறம் வந்தா போதும், விஜய் வந்தாலும் வரலனாலும் அதுக்கு என்ன பிளான் அப்படின்றத நோக்கி அவங்க கிட்டத்தட்ட அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா டிஎம்கே அதுல முன்னாடி இருக்கு, பூத் லெவல் வேலையில. அதுக்கு க்ளோஸா வந்து ஏடிஎம்கே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. இல்ல பாஜகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லையா? திரு விஜய் ஆதரவு நிலைப்பாடுங்கிறத பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான் எடுத்தாங்க, ஒரே புள்ளியில தான் இருந்தாங்க. ஆனா பாஜக கூட கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிடுச்சு, விஜய் ஆதரவு நிலையங்கிறதுல கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் ஆதரவு நிலையங்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமா இருக்கிறார். பாஜக இல்லாத அதிமுக தாவேகா கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி கட்டமைச்சிருவாரோ அப்படின்ற அடிப்படையில கூட பாஜகவுக்கு சந்தேகம் வராதா? இந்த சந்திப்பு அதற்கான சமாதானமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இது வந்து முழுக்க அவர் வந்து ஒரு தொழிலதிபர், தேர்தல் வியூகத்துல நல்லா தேர்ச்சி பெற்றவர். பாண்டா சகோதரி சொன்ன மாதிரி 3 மாநில தேர்தலில் வெற்றியை வந்து கொடுத்துருக்கிறாரு. அவங்க கட்சியில சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை ஏத்துறதுக்கும் அவங்கள யார் வேட்பாளர், ஏன்னா அங்கே உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து கூட்டுட்டு போல, வேற முன்னணி தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க வேற எந்த முன்னணி தலைவரும் பார்க்க முடியாது. நயினார் நாகேந்திரன் அதிமுக முன்னணி தலைவர்களும் இல்ல. அப்போ என்ன பேசுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இப்ப கேண்டிடேட்ஸ் யாரு, எவ்வளவு சீட்டு, அந்த மாதிரி தான் பேசி இருக்கிறாங்க. எனக்கு வந்த செய்தி, செவி வழி செய்தி. அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை விஜய் கன்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாதத்துக்கு, அதிமுக கூட்டணின்னு பிஜேபிக்கு 10 சீட்டு இல்லை 8 சீட்டுன்னு வரும் எடப்பாடி பழனிசாமி. அவங்க வந்து அவங்களோட வியூக வகுப்பாளர்களோ இல்லை அவங்க பேசுகிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, 170 சீட்டு நம்ம நிற்கணும், 64-70 சீட்டு தான் நம்ம கொடுக்கணுன்ற மாதிரி அதிமுக மட்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கூட்டணிலாம் வேண்டாம், 2 கட்சி 3 கட்சி நல்லா இருக்கிற கூட்டணியா இருந்தா போதுன்ற அந்த முடிவுக்கு போயிட்டு அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 174 மீதி 60 இருக்கு.
64 வரும். ஆமா 174 தானே சொல்றீங்க? ஆமா 170 அவங்க நிக்கிறாங்கன்னா 74 மீதி 64னு வச்சுக்கிட்டா அப்போ விஜய்க்கு மேஜர் போர்ஷன், விஜய் பாஜக அவங்க கம்மி பண்ணிக்கலாம், மத்ததெல்லாம் குறைச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய பிளேயரா, நீங்க சொல்றது உண்மைதான். இல்ல 5-10 தொகுதிகள்ல பாஜக போட்டி போடுறதுக்காகவா பாண்டான்னு ஒருத்தரை நியமனம் பண்ணி டெல்லியில இருந்து நீங்க போன வாட்டி 20 சீட்டு கொடுத்ததுல பேச்சுவார்த்தை கரெக்ட் இருக்கா? இவ்வளவு மெனக்கெடுத்து கிடையாது. சமீபத்துல பேசின பேச்சு என்ன? எடப்பாடி பழனிசாமி அங்க போனப்ப கசியப்பட்ட செய்தி என்ன? அமலாக்கத்துறை ரைடு எங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வழக்குகளோட பின்னணி என்ன ஆச்சுன்னா பேசப்பட்டது. பாண்டா வந்தது வந்துட்டு அவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக வந்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பூத் லெவல் ஒர்க் எல்லாம் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி அதான் கட்சிக்காரர்கிட்ட பேசியிருக்காரு. யார் யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்கும், எவ்வளவு சீட்டு நீங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷனும் நடந்திருக்கு. நம்ம நேற்று 6ஆம் தேதி அவர் மீட்டிங் போட்டிருக்காரு கமலாலயத்தில், அதுவும் நடந்திருக்கு. 7ஆம் தேதி இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளரை பார்த்து தான் நம்ம பேச பொருளாக்குறோம். பிஜேபி இதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் வந்துட்டு எதையோ ஒரு திராவிட கட்சிகளை வந்து நம்ம அடக்கலாம் ஆளலாம்னு சொன்னால் கூட்டணி முறிவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி கூட்டணி முறிவு ஆகி போச்சுன்னா விஜயோட ஆப்ஷனு டிடிவி தினகரன் பேசியிருக்காரு, ஓபிஎஸ் பேசியிருக்காரு, எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இபிஎஸ்க்கு கூட அது ஓப்பன் ஆகலாம். அதனால தான் அவர் விஜயை பற்றி இதுவரையிலும் குறை சொல்லலை. விஜய் அவர்களும் வந்து அதிமுக இனிமேல்ட்டு அவர் என்ன பேச போறாருன்றதை பார்க்கணும். ஒரு தனியார் ஹோட்டல்ல கூட்டணி உறுதியாச்சு இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாச்சு இல்லையா திரு அமித்ஷா முன்னிலையில. அதற்கப்புறம் சில நாட்கள் கழித்து திரு நயினா நாகேந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஏற்கனவே நாங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருக்கோம், அதை 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்குறது தான் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல்னு. அப்புறம் 29 தான் எங்களுக்கு முக்கியமான தேர்தல்னு கூட சொன்னாங்க. 5 தொகுதிகள் 10 தொகுதிகள் அப்படின்னா 2021 வாங்கின சட்டமன்ற தொகுதிகளை விட குறைவான தொகுதிகளை வாங்கிக் கொள்வதற்கா பாஜக 8-10 மாசத்திற்கு முன்பே கூட்டணியை உறுதிப்படுத்தணும். திமுகவை ஜெயிக்க வைக்கிறதா உங்க நோக்கம்னா நீங்க 40 சீட்டு கேட்டு வாங்கிக்கோங்க, அதுல பிரச்சனை. நான் யதார்த்தத்தை பேசுறேன். தமிழக அரசியல்ல 20 சீட்டு வாங்கி 16 சீட்டை தோக்கடிச்சு விட்டது, அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தினது பாரதிய ஜனதா கட்சி. மேபி அந்த 16 சீட்டை அதுல ஒரு 10 சீட்டு அதிமுக நின்னுதான் மேபி ஒரு 4 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு இப்போ ஏன்னா வேட்பாளர்கள் வந்து ஒருத்தர் மாவட்ட செயலர்கிட்ட பேசுறாங்க, அவங்க தலைமையை போய் பார்க்கறாங்க. திமுக இது நடக்குது, அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணின்றது கம்மியா கொடுக்கணும், நமக்கு உண்டான. ஏன்னா மற்ற கட்சிகள வேட்பாளர்கள் குறை. இப்போ உதாரணத்துக்கு விஜய்க்கே இப்போ ஒரு 60 சீட்டு 70 சீட்டு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வேட்பாளர் கிடையாது. அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற அளவுக்கு அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு வந்து அதிகமா அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி இஸ் a very very tough negotiator. சீட்டுன்னு வரும்போது கடந்த காலத்துல பார்த்திருக்கோம், அள்ளிலாம் கொடுக்க மாட்டாரு, கிள்ளி தான் கொடுப்பாரு.